ஸ்ரீமத் பாகவதம் பஞ்சமஸ்கந்தம் 5வது ஸ்கந்தத்தில் அதா மங்களகரமாக இருக்கிற அஷ்டமோ அத்தியாய 8வது அத்தியாயம். ரிஷப சக்கரவர்த்தியை தொடர்ந்து அவரோட மூத்த புத்திரனான பரதன் ராஜ்ய பரிபாலனம் செஞ்சார். விஸ்வரூபனோட புத்திரியான பஞ்சஜனியை அவர் திருமணம் பண்ணிட்டார். துல்லிய குணசீலர்களான 5 புத்திரர்களும் ரிஷப சக்கரவர்த்தியோடு புத்திரனான பரதன், அந்த பரதனோட குணத்துக்கு ஈக்குவலான 5 புத்திரர்கள். அந்த 5 புத்திரர்களும் பஞ்சஜனியில உண்டான. பரத சக்கரவர்த்தியை தொடர்ந்து அஜனாபம் அப்படிங்கிற பேர் இருக்கிற இந்த ராஜ்யத்துக்கு பாரதம் அப்படிங்கிற பேரு ஃபேமஸ் ஆயிட்டு வந்து சேர்ந்தது. ஞான சர்வஞானியான பரதன், ஞான நிதியாயிருக்கிற பரதன் பிதாமகர்களை மாதிரி பிரஜகளை ரொம்ப வாத்சல்யத்தோடு கூடிட்டு காப்பாத்தினார், பரிபாலனம் பண்ணினார். பிரம்மயஜ்ஞம் அப்படிங்கிற நிலைமையில விதிபூர்வம் அவர் யஜ்ஞங்கள் நடத்தினார். விஷ்ணு பக்தனான அவரு சதா விஷ்ணு ரூபம் தியானிச்சு உறப்பிச்சு டெய்லி பகவத் பக்தியை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தார். அப்படி நிறைய வருஷத்தை ராஜ்ய பரிபாலன டியூட்டி முடிஞ்சு பரம பக்தோத்தமனான பரதன் பரம்பரையாயிட்டு அனுபவிக்க வேண்டின ராஜ்ய சம்பத்து புத்திரர்களுக்கு விபஜிச்சு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிற வாழ்க்கை ஏகாந்த பக்தியில வாழறதுக்காயிட்டு புலகாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். சகல சம்பத்துகளுக்கும் உறவிடமான ராஜகொட்டாரம் அவரு ரொம்ப சந்தோஷத்தோடு கூடிட்டு கைவெடிஞ்சார். இனி இந்த சம்பத்தும் ராஜ்யமும் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு ஈஸ்வர சாநித்தியத்தோடு பிரத்யட்ச பாவத்துல ரொம்ப ஐஸ்வர்யமாயிட்டு திளங்கி நிற்கிற அந்த புலகாசிரமத்துக்கு வந்து சேர்ந்தார். பரம பரிசுத்தமான சக்ராநதி புலகாசிரமத்தை சுற்றிலும் சதா புனிதமாக்கிண்டு அங்க ஒழுகின்றிருந்தது. புலகாசிரம உபவனத்துல அவரு தன்னந்தனியா ஒரு இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தார். பலமூலங்கள் பட்சிச்சும் பூக்களும் தளிர்களும் துளசீதளங்களும் கலெக்ட் பண்ணி பகவத் ஆராதனம் நடத்தியும் பக்தியில முழுகி அவர் அப்படி காலம் கொஞ்சம் கடந்து போச்சு. ஓரோ நிமிஷமும் பகவத் தியானத்துல முழுகின்றிருந்த அவருக்கு நித்திய நிர்விருதி கிடைச்சது. ரொம்ப ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் உண்டாச்சு, ஆத்ம திருப்தி உண்டாச்சு. பகவானை சேவிச்சு பரதனோட ஹிருதயத்துல பகவத் பிரேமம் ஜாஸ்தியா வளர்ந்து வந்தது. ஹிருதயம் பக்தியில உருகி அலியறா மாதிரி தோணித்து. பக்தி பாரவசியத்தால பல டைமிலையும் அவருக்கு புல்லரிப்புண்டாச்சு. கண்களில பக்தி லஹரியில கண்ணீர் தாரதாரையாயிட்டு ஒழுகித்து. ஹிருதயத்துல அப்படி ஒரு ஆனந்தம் ரொம்ப வழிஞ்சுது. கத்கத கண்டனாயிட்டு கண்கள் கண்ணீரால ரொம்ப வழிஞ்சு பகவானை இப்படி கூப்பிட்டு இருந்தார். கிரமேண பக்தியில முழுகி இருக்கிற
அந்த ஹிருதயம். பூஜை செய்யறத கூடியும் மறந்து போச்சு. அப்படி ஒரு ஆத்ம நிர்வൃതി அவருக்கு உண்டாச்சு. കുളിക്കണമെന്നോ പൂജകൾ ചെയ്യണമോ ഒന്നും തോന്നാമേ പോയെടുത്ത്. മനസ്സ് എപ്പോവുമേ ഭഗവാനിൽ ലയിച്ചു നിൽക്കുന്നത്. ചതുർബാഹുവാന ഭഗവാൻ ഇതാ മനസ്സുക്കുള്ള വിളങ്ങി നിൽக்கிறார். மான்தோல் தரிச்சு ஜட வளர்ந்து ஒரு சன்னியாசியோட தோற்றத்தில் இருக்கிற அவரு ஈஸ்வரியமான ஒரு திவ்யத்துவம் அவரில் வந்து சேர்ந்தது. அப்படி இருக்கிறத ஒரு நாளைக்கு பரதன் அந்த சக்கரா நதியில இறங்கி மகாநதியில இறங்கி சந்தியாவந்தனம் நடத்தி மந்திர உச்சாரணத்தோடு கூடிட்டு கொஞ்ச நேரம் அந்த நதியில முங்கி கிடந்தார். திடீர்னு கர்ப்பிணியான ஒரு பெண்மான் தண்ணி குடிக்கிறதுக்காயிட்டு அந்த நதி தீரத்தில் வந்து சேர்ந்தது. பரதனோடு கண்களில அதெல்லாம் பார்க்கறதுக்கு சாதிச்சது. அந்த பெண்மான் தண்ணி குடிக்கிறதுக்கு நதி தீரத்தில் வந்தோடனே உடனடியா அந்த பெண்மானோடு ரொம்ப பக்கத்தில் பயப்படுத்துற ஒரு சிம்ஹகர்ஜனம் கேட்கறதுக்கு சாதிச்சது. சிம்ஹத்தோடு அலர்ச்சை கேட்டு அட்டாட்டகாசம் கேட்டு பெண்மான் பயந்தது. தண்ணி குடிச்சு தாகத்தை தீர்க்கறதுக்கு முன்னாலேயே அது திரும்பி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு சாடி ஓடுறதுக்கு முயற்சி பண்ணின அந்த பெண்மான் பயத்தால திடீர்னு ஒரு மான் குழந்தைய பிரசவிச்சது. கூட்டம் திரிஞ்சு தன்னந்தனியா வந்த அந்த பெண்மான் பிரசவத்தோடு கூடிட்டு ரொம்ப பயந்து போய் கீழே விழுந்து மரணம் அடைஞ்சது. பிரசவிச்சு கீழே விழுந்த அந்த மான் குழந்தை ஆகட்டும் ஆரும் ஹெல்ப்புக்கு இல்லாதக்கு தண்ணிக்குள்ள விழுந்து ஒழுகி அது பரதன் தண்ணியில முழுகி கிடந்தாரே அந்த பரதனோட பக்கத்துல வந்து ஒழுகி நின்னுது. அந்த மான் குழந்தைய கையில எடுத்து பரதன் புலகாசிரமத்துக்கு கொண்டு வந்தார். அம்மை இல்லாத குழந்தையாக்குமே, இதுக்குப்ப நான் இல்லாதக்கு வேற ஆராக்கம் இருக்கா இப்படின்னெல்லாம் அவருக்கு மமதாபந்தம் உண்டாச்சு. ദിവസേന அதை வளர்த்துறதுக்கும் அதை சாப்பாடு கொடுத்து பரிபாலிக்கிறதுக்கும் கொஞ்சிக்கிறதுக்கும் அதை குஷிப்படுத்துறதுக்கும் அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுக்கும் ஆரம்பிச்சார். கிரமேண பரதனோடு நியமங்களும் யமங்களும் எல்லாம் തെറ്റിയിട്ട് ഭഗവത് പൂജാ കാര്യങ്ങളെല്ലാം നാൾ പോക കട്ടാച്ച്. ക്രമേണ ഒന്നുക്കും ഒരു പങ്ക്ച്വാലിറ്റി ഇല്ലാമായെടുത്ത് ஒரு அடுக்கும் சிட்டையும் இல்லாக்கியாச்சு. கஷ்டம். இந்த மான் குழந்தை ரொம்ப பாவம். காலத்தோடு கதிவேகத்தில் அதுக்கு மான் கூட்டங்களை விட்டு பிரியேண்டி வந்தது. பந்துக்கள் ஆரும் இல்லாதக்கு என்ன சரணம் பிராபிச்சிருக்கு இந்த மான் குழந்தை. இப்ப இதுக்கு நான் அல்லாதக்கு வேற ஆராக்கம் இருக்கா? அப்பாவும் அம்மையும் பந்துக்களும் எல்லாம் நான் தான். என்னில நம்புற இந்த குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாதே. அதனால வேற ஒன்றும் சிந்திக்காதக்கு இந்த குழந்தைய நன்னா குஷிப்படுத்தி நன்னா சாப்பாடெல்லாம் கொடுத்து கொஞ்சிச்சு சந்தோஷத்தோடு கூடி வளர்த்தேண்டது என்னோடு டியூட்டியாக்கும் அப்படின்னு அவர் உറപ്പിச்சார். ശരണം പ്രാപിக்கிறவாளை கைவிடியறது அதர்மமாக்குமே. சிரேஷ்டர்களான சஜ்ஜனங்கள் கருணையுள்ளவாளாக்குமே. சஜ்ஜனங்கள் இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அவளோடு எவ்வளோ பெரிய முக்கியமான வேலைகளாக இருந்தால் கூடியும் அதை விட்டுட்டு அடுத்தவாளை ஹெல்ப் பண்ணுறதுக்கு முன் வருவா. ராஜா இப்படி மான்குட்டியில் ரொம்ப ரொம்ப அட்டாச்மெண்ட் உள்ளவராயிட்டு பவிச்சார். உட்காரத்த அந்த மான் குழந்தை பக்கத்தில் உட்காந்துக்கும், மடியில் உட்காந்துக்கும்,
படுத்துண்டு தூங்கறத அந்த மான் குழந்தைய பக்கத்துல படுக்க போட்டு தட்டி கொடுத்து தூக்கம் பண்ணுவர். நடக்கிறத மான் குழந்தையும் கூட இருக்கும், சாப்பிட்றதையும் அந்த மான் குழந்தை கூட இருக்கும். இப்படி மான் குழந்தைய விட்டு பிரியாம பார்த்துண்டார் பரதன். கடுவை, சென்னாய் இப்படியெல்லாம் இருக்கிற வன்னிய மிருகங்களை பயந்து காட்டுக்கு போறத்தையும் சதா அந்த ராஜர்ஷி மான் குழந்தைய கூட கூட்டிகிட்டே போனார். வழி மத்தியத்தில் மான் குழந்தை அப்புறக்கையும் இப்புறக்கையும் ஓடி கழிக்கிறத பார்த்து ரசிப்பர். அந்த மான் குழந்தையை எடுத்து தோளில் படுக்க போட்டுப்பர், நெஞ்சில் கட்டி பிடிச்சு மடியில் உட்கார வச்சு ரசிப்பிச்சு பரதன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார். பூஜாதி கர்மங்கள் செஞ்சுட்டு இருக்கிறதையும் நடுவில் எழுந்திருந்து மான் குழந்தைய எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு தான் இருப்பார். தொலைஞ்சு போயிடக்கூடாது, யாரும் திருடின்னு போகக்கூடாது, இப்படின்னு எல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்துட்டு இருந்தார். குருவலான மிருகங்கள் எல்லாம் இந்த மான் குழந்தைய பிடிச்சி தின்னுடக்கூடாது, ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப நன்னா கவனமாக பார்த்துட்டார். அப்படி அந்த சக்கரவர்த்தி இப்போ பிரகிருதிக்கு அடிமைப்பட்டு அந்த மான் குழந்தையோடு க்ஷேமத்துக்காயிட்டு பிரார்த்திச்சுட்டு இருக்கார். சில டைமில் கொஞ்ச நேரம் அந்த மான் குழந்தைய காணாம இருந்தது அப்படின்னா சங்கடத்தில் அவர் புலம்புவர், கஷ்டம். அந்த மான் குழந்தை, அந்த குழந்தைக்கு அம்மை இல்லை, என்ன பூர்ணமாயிட்டு நம்பிட்டு வந்திருக்கிற நான் அந்த குழந்தை எங்கேன்னு கவனிக்காம விட்டுட்டேனே, ஒருவேளை அது சுகமாயிட்டு இந்த ஆசிரமத்தோடு பூங்காவனத்தில் தனியாக நடந்து சாப்பிட்டுன்னு இருக்கும், அப்படி இல்லைன்னா ஏதாவது காட்டு மிருகங்கள் அதை சாப்பிட்ருக்குமோ, நான் அந்த மான் குழந்தையே தான் இப்போ தேடிட்டு போகிறேன் இப்படின்னு அவர் புலம்புவர். சூரிய பகவான் அஸ்தமிக்கிறதுக்காயிட்டும் என் குழந்தை எங்கே காணறதுக்கு இல்லையே, அந்த குழந்தைய கண்ணு காணாத இடத்துக்கு நான் எங்கேயோ அனுப்பிச்சிட்டேனே, அப்படி இருக்கிற நான் புண்ணியமில்லாதவனாக்கும் அப்படின்னு நினைச்சுண்டு இவர் அழுதுன்னு இருக்கிற நேரத்தில் அந்த மான் குழந்தை ஓடிண்டு வரும். அந்த மான் குழந்தையோடு அழகான பாலலீலகள் அந்த ராஜர்ஷியை ஆனந்தம் அடைய செய்யும். சில டைமில் கண்ணை மூடிட்டு உட்காந்துட்டு இருக்கிறத அந்த மான் குழந்தை தன்னோட கொம்போடு எஞ்சினால நோண்டி எழுப்பும். ஒரு ராஜ சிரஷ்டனாயிருக்கிற, ராஜர்ஷியாயிருக்கிற, இப்போ முனியாயிருக்கிற பரதன் சில டைமில் இந்த மான்குட்டி யாகாகினிய மலினமாக்கிறத கோபிச்சுண்டானா, ஒரு ரிஷிகுமாரன மாதிரி அந்த மான் குழந்தை கோபம் நடிச்சுண்டு கொஞ்சம் நகர்ந்து போய் பேசாம இருக்கும். அப்படி இந்த மான்குட்டிக்கும் பரதனுக்கும் ரொம்ப ரொம்ப ஒரு அந்யோன்யம் உண்டாயிடுத்து. இந்த மான் தான் என்னோட எல்லா சம்பத்தும் அப்படின்னு தோணுற அளவுக்கு அந்த மான் குழந்தையில ஒரு பெரிய அட்ராக்ஷன் உண்டாச்சு. கருணையோடு கூடிட்டு இந்த மானை பரிபாலனம் பண்றதுக்கு எனக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாக்கி தந்தாரே பகவான் அப்படின்னு அவரு பூரிச்சு போற அவஸ்தகளும் உண்டு. ராஜா இப்படி தபஸ்சரியையுமாயிட்டு கொஞ்சம் கூட ஒத்துபோகாத மனசோடு கூடிட்டு சஞ்சல ஹிருதயனாயிட்டு வாழ்ந்தார். தான் சுயமா விரும்பி எடுத்துட்ட பொறுப்பாயிட்டு அந்த மான் குழந்தைய வளர்த்தினார். அப்படி இருக்கிறவர் யோகச்சரியகளிலிருந்து பிரஷ்டனானார். பரமஞானம் அப்படிங்கிற அந்த லட்சியம் யோக சித்தி வழியாவாக்கும் பிரம்மஞானிகளுக்கு கிடைக்கும். பரதன் ஞான தாபசன்
ஆயிருக்கலை, யோக தாபசனாயிட்டு இருந்தார். ஞான தாபசனாயிட்டாக்கும் அவர் இருந்தார். அப்படின்னா பிரம்மஸ்வரூபமான மான் குழந்தைய வளர்த்துறது கூடியும் அவருக்கு பெரிய ஒரு பிரம்ம யஜ்ஞமாயிட்டு நினைக்கிறதுக்கு சாதிச்சிருக்கும். ஞான தாபசனாயிருந்தார் அப்படின்னா நான் அப்படிங்கிற அகந்தையோ என்னோடது அப்படிங்கிற மமதையோ அவருக்கு உண்டாயிருக்காது. பரதனாகட்டும் யோக தாபசனாயிருந்தார். யோக பிரஷ்ட அவருக்கு சம்பவிச்சது. മാൻകുട്ടിയെ ഈശ്വരനായിട്ട് കാണാതക്കി ദ്വൈതഭാവത്തിൽ பார்த்தார். அப்படி அட்டாச்மெண்ட் உண்டானதால சாட்சாத் மோட்சஸ்வரூபமான பிரம்மத்திலேந்து நகர்ந்து போறதுக்கான சாகச்சரியம் வந்து சேர்ந்தது. இந்த സന്യാസ വഴിക്കായിട്ട് അവര് ചക്രവർത്തി പദത്തെ വേണ്ടാന്ന് വെച്ചാർ, കുടുംബത്തെ വേണ്ടാന്ന് വെച്ചാർ. இப்போ மான் அப்படிங்கிற ரூபத்துல இன்னொரு பந்தனத்துல சிக்கிண்டார். பிரஜா பரிபாலனம் செய்யறதுக்கு பதிலா மான் குழந்தைய பரிபாலனம் பண்ற வேலையில தன்னை ஈடுபடுத்திண்டார். இப்படி நாள்கள் கடந்து போகவே எலியோடு மாலத்துக்கு முன்னால பத்தி விடர்த்தி பாம்பு வந்து சேர்ற மாதிரி கராள வேகதையோடு கூடின காலம் மரண ரூபத்தில பரதனோடு முன்னால வந்து சேர்ந்தது. காலஸ்வரூபனான பகவான் பரதனுக்கு முன்னால வந்து சேர்ந்தார். அந்த டைம்ல கூடியும் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற பிரிய புத்திரனா இருக்கிற மான் குழந்தை கண்ணை திறந்து பரதனையே பார்த்துட்டு பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தது. பரதனும் மான் குழந்தையே கண்ணால பார்த்துண்டு அந்த மான் குழந்தையோட ரூபம் கண்ணிலேந்து நகர்ந்து போகாம பார்த்துட்டே இருந்தார். அப்படி மான் குழந்தையில மனசும் கண்களையும் திருடப்படுத்திண்டு அவர் சரீரத்திலேந்து அவரோட அந்த ஜீவாத்மா வெளியில போச்சு. அவரு தன்னோட சித்தத்தை மிருகமயமாக்கிட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு போனார். மரண வேளையில மனசு எப்படி ஆக்குமோ தொடர்ந்து இருக்கிற ஜென்மா அப்படியே ஆகும் அப்படிங்கிறதாக்குமே நியமம். மனசு பகவானில லயிச்சானா அதுக்கப்புறமா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் உண்டாகாது. என்ன நினைச்சிட்டு இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போறதோ அதாயிட்டு மறுபடியும் பவிக்கும் அப்படிங்கிறதாக்கும் நியமம். என்னத்தையாக்குமோ நினைச்சது அதாயிட்டே பவிக்கும். அப்படி பரதன் இந்த மானையே நினைச்சுண்டு மரணம் அடைஞ்சோன ஒரு மிருகமாயிட்டு ஜனிச்சார். இருந்தா கூட பரம பக்தோத்தமனான பரதன் புனர்ஜென்மத்தோடு ஆரம்பத்தில் ரொம்ப டீப்பாயிட்டு அபியசிச்சு உரைச்சிருந்த பகவத் ஸ்மரணை மானோடு சரீரத்திலையும் தொடர்றதுக்கு ஆன சிச்சுவேஷன் உண்டாச்சு. பரதனாயிட்டு இருக்கிறத அவரு பகவானில நிறைய காலமாக்கும் மனசை உറപ്പിച്ചിരുந்தார். அதுக்கப்புறமாக்கும் மான் கண்ணு முன்னால வந்ததும் மான் பின்னால போகிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டானோன மனசு பகவானிலேருந்து பிடிவிட்டு போனதும் இப்போ மானாயிட்டு ஜனிக்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்தோனையும் பூர்வ ஜென்மத்தில் இருந்த அந்த பகவத் சிந்தனை தான் மனசுக்குள்ள கடந்து வந்தது. மானோடு சரீரத்துக்குள்ள இருக்கிற பரதனோடு ஜீவாத்மா சங்கடப்பட்டு இப்படி சிந்தனை பண்ணிட்டு கஷ்டம் கஷ்டம், நான் அந்த பரபிரம்மத்தில் எத்திச்சேர்றதுக்கான மோட்சபதத்தில் எத்திச்சேர்றதுக்கான என்னோட முயற்சியிலேருந்து யோக பிரஷ்டு சம்பவிச்சு இப்படி மறுபடியும் ஜனிக்கிறதுக்கான சிச்சுவேஷன் உண்டாயிடுத்தே. எனக்கு எல்லா சங்கங்களும் வேண்டான்னு வச்சுட்டு என்னோட ராஜ்யமும் என்னோட
சொந்த பந்தங்களும் எல்லாம் வேண்டான்னு வச்சுட்டாக்குமே நான் புலகாசிரமத்துக்கு பூர்வ ஜென்மத்தில் வந்து சேர்ந்தது. நான் அங்க தன்னந்தனியா அந்த காட்டுல சர்வாத்மாவான வாசுதேவனை உபாசிச்சுண்டாக்குமே வாழ்ந்தேன். பகவத் கதை கேட்டும் பகவத் கதை மனசுல நினைச்சும் பகவத் கதையை வாயால பாடிண்டும் ஆராதிச்சுண்டும் நினைச்சுண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் எவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிட்டு வாழ்ந்தேன். பூர்ணமாயிட்டும் என்னோட மனசு பகவானில கான்சன்ட்ரேஷன் ஆயிட்டு இருந்தது. அது உறுதிதான் இருந்துட்டு கூட വസ്തുബോധമില്ലാത്ത ഞാൻ മൃഗദേഹത്തിലെ അറ്റാച്ച്മെന്റ് ആയിട്ട് ഭവിച്ചിട്ടേനെ இப்படி நிகூடமாயிட்டு வைராக்கியத்தை மனசுல உറപ്പിச்சுண்டு கடைசியில பகவானை ஸ்மரிச்சுண்டு அந்த மிருகதேகமா இருக்கிற மான் சரீரத்தை வெடிஞ்சுது. அത്രയുമാക്കും നമ്മൾ இந்த அத்தியாயத்துல பார்ப்போம். ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு கதைகளை வர்ணிக்கிறார். அப்படிங்கிறதுனால ശ്രീശുക ഉവാച ഒന്നാമത് ഗദ്യഭാഗം. ഏകദാ തു മഹാനദ്യാം കൃത അഭിഷേക നൈയമിക ആവശ്യകഃ ബ്രഹ്മാക്ഷരം അഭിഗൃണാനഃ മുഹൂർത്തത്രയം ഉദകാന്തേ ഉപവിവേശ. ഏകദാതു മഹാനദ്യാം കൃതാഭിഷേകനൈയമികാവശ്യകോ ബ്രഹ്മാക്ഷരമഭിഗൃണാനോ മുഹൂർത്തത്രയമുദകാന്ത ഉപവിവേശ. ஸ்ரீசுக பிரம்மர்ஷி சொன்னார், ஒரு நாளைக்கு பரதன் கண்டகி நதியில ஸ்நானம் செஞ்சு சந்தியாவந்தனாதிகள் செஞ்சு பிரணவ மந்திரத்தை ஜபிச்சுண்டு அதனோட தீரத்துல 3 முகூர்த்த நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார். பரதன் 3 நேரവും சூரியதேவனை கண்டகி நதியில, அதாவது சக்ரா நதியில ஸ்நானம் செஞ்சு சந்தியாவந்தனாதிகள் செஞ்சு ஓங்காரமாயிருக்கிற பிரணவத்தை ஜபிச்சு பரம்பொருளில் மனசை உறப்பிச்சு எப்போதும் அந்த பரம்பொருளை தியானிச்சுண்டு இருந்தார். இதாக்குமே நம்ம இதுக்கு முன்னால இருக்கிற அத்தியாயத்துல பார்த்தது. இந்த அத்தியாயத்திலையும் பரதனோடு கதை தொடர்றது. സർവജ്ഞാനിயான പരമ്പൊരുളിലെ മനസ്സെ ഉറപ്പിച്ചു വെച്ച ഭരതനോട് இப்போதைய நிலைமையை விவரிக்கிறது இங்க. ஸ்ரீசுக பிரம்மர்ஷியாக்கும் பரீட்சித்துக்கு கதைகளை வர்ணிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். സർവ്വതും ഉപേക്ഷിച്ച് വാനപ്രസ്ഥാശ്രമം സ്വീകരിച്ച് பகவானில திருடபக்தியோடு கூடிட்டு தியானம் செஞ்சுட்டு இருக்கிற மனசோடு கூடிட்டு இருக்கிற பரதனோடு மனசு ஒரு மானோடு பின்னால யாத்திரையானதால வந்த ப்ராப்ளம்ஸ நமக்கு பார்க்கலாம். மான் அப்படிங்கிறது இந்த பிரகிருதியில இருக்கிறதாக்குமே, பரபிரம்மம் பிரகிருதிக்கு அப்பாற்பட்டதாக்குமே, பிரகிருதிக்கு அப்பாற்பட்ட பரபிரம்மத்திலேருந்து பரதனோடு மனசு பிரகிருதியில சுற்றி கறங்குற மானில அட்ராக்ட் ஆகிட்டு இருந்தது. ராஜ்யத்தையும் சர்வ ஐஸ்வர்ய சம்பத்துகளையும் வேண்டான்னு வச்சுட்டு நிர்குண பரபிரமத்தை தியானிக்கிறதுக்கு புலகாசிரமத்துக்கு வந்ததாக்கும் நான் அப்படிங்கிறத கூடியும் மறந்துட்டு, அப்படி மறந்து போற அவஸ்தையில மனசு மானிலேயே எப்பவும் முழுகித்து. அப்படி முழுகினதாலேயே மானாயிட்டே ஜனிக்கேண்டி வந்தது பரதனுக்கு. ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டு பரதனுக்கு சத்குணம் இருந்தது. அதனாலேயாக்கும் மான்கிட்ட நல்ல ஒரு காருண்யம் തോന്നിയിട്ട് മാനെ ശുശ്രൂഷിக்கிறதுக்கு തോന്നിയിട്ട്
மானை பிரிஞ்சிருக்கிறதுக்கு முடியாத அவஸ்தை உண்டாகி வந்தது. அதிகமான அமிர்தம் விஷம். சத்குணம் அப்படிங்கிறது நல்லதாக்கும், ஆனா அது கூடி போனதாலியாக்கும் மான்கிட்ட இந்த அளவுக்கு ஒரு பாசபாவம் உண்டாகி வந்தது. ரஜோகுண தமோ குணங்கள் மட்டுமில்லை, சத்குணம் கூடினாலும் மோட்சம் அப்படிங்கிற லட்சிய பிராப்திக்கு தடசமாக்கும் அப்படின்னு இந்த கதை நம்மளை படிப்பிக்கிறது. சத்குணத்தால வந்து சேர அந்த காருண்ய பாவம், அந்த பாவத்தில் ரொம்ப இன்வால்வ் ஆயிட்டு இருந்தார் பரதர். குணங்களுக்கு அடிபணிஞ்சு நடந்தார். சத்குண ரஜோகுண தமோ குணங்களுக்கு அப்பாற்பட்ட ஸ்தானத்துக்கு அவரால் எத்திப்படுறதுக்கு சாதிக்கலை. மனசை கண்ட்ரோல் செஞ்சு நிலக்கி நிப்பாட்டுறதுக்கு இப்போ அவரால் சாதிக்கலை. மனம் போன போக்கில் சஞ்சாரம் பண்ணினார். அதனாலேயே யோக பிரஷ்டு அப்படிங்கிறது அவருக்கு சம்பவிச்சது. கர்ம பந்தனத்துக்கு காரணம் உண்டானதால புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற ப்ராசஸ் அவருக்கு உண்டாகி வந்தது. அதையாக்கும் நம்ம இங்க இந்த அத்தியாயத்தில் பார்க்கறோம். ஏகதா து ஒரு நாள் ஆகட்டும், மகாநத்யாம் அந்த சக்ரா நதியில புலக ஆசிரம பரிசரத்தில் இருக்கிற அந்த கண்டகி நதியில, சக்ரா நதி அப்படிங்கிறது நேபாளிலேயாக்குமே இருக்கு. அந்த கண்டகி நதியில கிருத அபிஷேக நையமிக ஆவசியகா, கிருத அபிஷேகம் ஸ்நானம் செஞ்சு நெய்யமிக அப்படின்னா தினச்சரியகள் நடத்துறதுக்கான ஆவசியகா தேவைகளுக்காயிட்டு சந்தியாவந்தன தர்ப்பணங்கள் எல்லாம் செஞ்சு டெய்லி நடத்துகிற அந்த ருட்டீன் ஒர்க்குகள் எல்லாம் செய்யறதுக்காயிட்டு பிரம்ம அக்ஷரம் பிரணவ மந்திரமான ஓங்காரம் அபிகிருணானஹா നന്നാ ശക്തമാ ജപിച്ചുണ്ട്. ഗായത്രി ജപം அப்படிங்கிறத ജപിച്ചുണ്ട്. முகூர்த்தத்ரயம் ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட், 2 நாழிகை அப்படிங்கிறது 48 மினிட். 2 நாழிகையாக்கும் ஒரு முகூர்த்த நேரம், அதாவது 48 மினிட். இங்க சொன்னது முகூர்த்த திரயம் அப்படின்னா 48 × 3 144 மினிட். 3 முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது 6 நாழிகை வரைக்கும் அப்படின்னு அர்த்தம். உதகாந்தே அந்த சக்ரா நதி தீரத்தில், சக்ரா நதியோடு தீரத்தில், உதகம் சொன்னா ஜலம், ஜலம் அப்படிங்கிறது இங்க அந்த சக்ரா நதி, சக்ரா நதியோடு அந்த உள்ளுக்குள்ள தண்ணீரை முழுகிண்டு உபவிவேஷா உட்காந்துட்டு இருந்தார். வேத மந்திரங்கள் உச்சரிச்சுண்டு உட்காந்துட்டு இருந்தார். அவரு கண்களை திறந்து பிடிச்சு உட்காந்துட்டு இருந்ததுனால அவருக்கு அந்த கண்களால எல்லா இடமும் பார்க்கறதுக்கும் சாதிச்சது. பிரகிருதி விஷயங்கள் நமக்குள்ள நம்மளோட இந்திரியங்கள் வழியாக்குமே வந்து சேருறது. இப்போ கண்ணு அப்படிங்கிற இந்திரியம் வழி அவரு அந்த இடத்துக்கு வந்து சேர போற ஒரு மான பாப்பர் அப்படின்னாக்கும் இங்க சொல்லப்பட்டது. தியான சமயத்துல இந்த பிரகிருதி விஷயங்கள் ஒன்றும் மனசுக்கு கேறி வராக்கி இருக்கிறதுக்காக்கும் நம்ம கண்களை மூடிண்டு உட்காந்துட்டு இருப்போம். இங்க அந்த ராஜா, அதானது இப்போ சந்நியாச ஜீவிதம் நயிக்கிற அந்த பரதன், அந்த
நதி தீரத்துல 3 முகூர்த்த நேரம் உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். இங்க உதகம் அந்தே உபவிவேஷா அப்படின்னு சொன்னதுனால அந்த தண்ணி இருக்கிற அந்த நதியோட தீரத்துல அப்படின்னு சொல்லலாம், தண்ணிக்குள்ள இறங்கி உட்கார்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம்.